ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. இந்த காலத்துல ட்ரீட் பண்ணிருக்காங்க சார். அப்போ அவங்க சார் இங்க இருக்காங்க. எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. ஃபைட் இருக்கு, கொஞ்சம் காமெடி இருக்கு, நிறைய சஸ்பென்ஸ் இருக்கு. கடைசி வரைக்கும் உங்களை அப்படியே கிரிப் பண்ணிட்டு உட்கார்ந்து டெஃபினெட்லி இந்த லாஸ்ட் மூமெண்ட்ல நீங்க எதிர்பார்க்காம ஒரு கிளைமேக்ஸ் அந்த மாதிரி. பெண்கள் இந்த படத்தை பார்க்கணும்னு சொல்றாங்க. ஃபேமிலி இமோஷன்ஸ் நிறைய இருக்கு. பெண்களுக்கு இமோஷன்ஸ் ரொம்ப டீப்பா இருக்கும். ஆனா இது ஒரு மாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு நிறைய இமோஷன்ஸ் இருக்கு. எல்லாரும் தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ. படம் எப்படி இருக்கு? ரொம்ப 7 வருஷம் கழிச்சு படம் வருது. எப்படி நடக்குது? ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். தைரியம் ஸ்கிரிப்ட் வரும்போது ஸ்கிரிப்ட் வந்தாலே தைரியம் வந்துடும். நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தாலும் தைரியம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ரொம்ப ரெஸ்பான்ஸ் சூப்பரா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மக்கள் பாக்குறது பண்ணிக்கிறேன். சந்தோஷமா இருக்கு. அவர் பெருந்தன் மாதிரி சேதம் எப்பவுமே இல்ல. அந்த கதை படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் கன்வே ஆச்சு, ரிசீவ் ஆச்சு. பார்க்காம கொஸ்டின் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருப்போம்ல. எல்லா டைரக்டரும் எல்லா படத்துக்கும் எல்லாமே கஷ்டப்பட்டு அது மாதிரி நம்மளும் பண்ணிருக்கோம். பட் அதெல்லாம் இங்க வரும்போது அப்படியே அந்த கேப் அமைஞ்சிருச்சு சார். நானும் அமைச்சிக்கல இல்ல சார். ஸ்கிரிப்ட் பண்ண டைம் ஆச்சு. அது இல்லாம கோவிட் இதெல்லாம் உண்மையிலேயே செமையா இருக்கு சார். சீரியஸா அவ்வளவு அழகா இருக்கு. ஒரு டைரக்டரா வந்துட்டு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பயங்கரமா யோசிச்சிருக்கீங்க. படம் அப்படிங்க இருக்கு. நல்லா படத்துல வந்து விஜய் சேதுபதி என்ன கேரக்டர் பண்ணிருக்காரு ட்ரெய்லர்ல பார்த்தோம்ல. ரொம்ப நாள் கழிச்சு ஹீரோ நடிச்சிருக்காரு. இது வரைக்கும் வில்லன் அப்படி இப்படி போயிட்டாரு, சதறி போயிட்டாரு. ஒரு 5 வருஷமா ஆளை வந்திருக்காரு. எப்படி இருக்கு? ஏன் ஆளை காணுங்கிறீங்க? எப்பயுமே ஒன்னும் ஹீரோ கமல் சார் எதிர்த்து நிக்கிறது ஹீரோ ரோல் கிடையாதா? நான் அந்த ஹீரோ தான் பார்க்கல. விஜய் சேதுபதி பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். அப்ப அந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்? எதுவுமே கிடையாது. படம் ரொம்ப லட்சுமி என்ன இது பண்ணிருக்காரு அதுதான் படத்துல சொல்லியிருக்காங்க. அதான் சொல்லிட்டா நீங்க சார் எப்படி பண்ணிருக்காரு, அனுராக் எப்படி பண்ணிருக்காரு, எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா. படத்துல உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன? அதை சொல்லிட்டுதான் நீங்க தேட்டருக்கு இல்ல. விஜய் சேதுபதி ஒரு சீன் நல்லா பண்ணிருக்காரு. சீன் என்ன சொல்லுவீங்க? நான் பெஸ்ட் படம். ஒரே ரிவ்யூஸ் திரும்ப திரும்ப சொல்ல கஷ்டம். நானே மறந்துடுவேன். கண்டினியூவா சொல்லிட்டே இருக்கு. மகாராஜா மாதிரி தான் வந்திருக்கு விஜய் சேதுபதிக்கு 50வது படம். நம்மள ஒருத்தர் சொல்ல வேணாம். ரொம்ப பக்காவா இருக்கு ஸ்டோரி. கரெக்ட் ஆகுது. கண்டிப்பா சலூன் கடைக்காரனா அதாவே வாழ்ந்துருவாரு. அவர் எந்த கேரக்டரும் கொடுத்து வளர்ப்பாரு. அதனாலதான் நீங்க இப்படி இருக்காரு. உழைப்பு கிடைச்சி வெட்டின்னு தான் சொல்லுது 50. நீங்க என்ன வேணாலும் தப்பு பண்ணலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், நம்மள யாரும் கேட்க ஆளே கிடையாது அப்படின்னு சுத்துறவங்களுக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி ஒரு படம். கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா யாருமே நிறைய ட்விஸ்ட் இருக்கும். இது இப்படியான எதிர்பார்ப்பான். கடைசியில பார்த்தா அதை விட பயங்கரமா இருக்கும். எனக்கு அதே நம்ம சொல்லக்கூடாது. எனக்கு கொஞ்சம் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு கொஞ்சம் செகண்ட் ஹாஃப்ல ஒரு சில சீன்ஸ் பண்ணா எனக்கு கொஞ்சம் நல்லா. நானே இருந்தாலும் ஃபேமிலி அடிச்சோம்னா கொஞ்சம் யோசிப்பேன், ஐயோ அப்படிங்கிற மாதிரி இல்லாம இல்ல. ஆனா இந்த ஸ்டோரிக்கு வயலன்ஸ் இல்லைன்னா கதை நல்லா இருக்காது. கதைக்காக வேண்டி வயலன்ஸ் தேவைங்கிறப்ப வயலன்ஸ் எடுக்கிறது தப்பு இல்லை. பிளஸ் விஜய் சேதுபதி மைனஸ்னா கொஞ்சம் ஹாஃப்ல கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். வயலன்ஸ் கொஞ்சம் அவாய்ட் நட்டிலாம். அவர் எப்போதுமே நல்லா பண்ணுவாரு. அவரு இது சொல்லவே வேணாம். நம்ம விஜய் சேதுபதி மாதிரி தான் அவர் வந்து ஒரு மாதிரி கேரக்டர்ல கொண்டு போனாங்க. கொஞ்சம் கிளைமேக்ஸ்ல நல்லவராக. விஜய் சேதுபதி இடையில வந்து வில்லன் அப்படி அடிச்சு திருப்பி ஹீரோ அடிச்சிருக்காரு. அவர் வந்து அதான் சொல்றேன், அந்த கேரக்டரா வாழ்றாரு. இந்தியா இருந்தாலும் சரி, இங்க என்னோட முடிவு என்னன்னா இங்க இருந்தாலும் நல்லா இருக்கும். இங்கெல்லாம் போறது நம்மளே நம்ம தமிழ்நாட்டு மக்கள் நாங்க இருக்கோம். எங்க நம்மளை விட்டுட்டு போறது நான் அவாய்ட் பண்ணலாம். இல்ல அவர் எடுக்கிற ரோல அப்படியே மாறிடுறாரு. ஒரு 50வது படம் கொஞ்சம் எதிர்பார்த்தா வந்து காலையில எனக்கு அவ்வளவு வேலை இருந்துச்சு. சரி இருந்தாலும் 50th படம் பார்த்தாவணும். 50வது படம் ஒர்த்து விஜய் சேதுபதிக்கு செம்ம ஆக்டிங். படத்துல யாருன்னு பெஸ்டா நடிச்சிருக்கு? விஜய் சேதுபதி தான் ப்ரோ. என்ன சீன் நல்லா நடிச்சிருக்காரு? லாஸ்ட் சீன் பாருங்க, கிளைமாக்ஸ் வெறித்தனமா இருக்கும். என்ன கதை? லட்சுமி சுத்துறாரு. அதுதான் ப்ரோ ட்விஸ்ட். அதே பாருங்க நல்லா இருக்கும். இந்த ட்ரெய்லர் பார்த்தனே வழக்கம் போல நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணுங்கிற மாதிரி லட்சுமியை காணும் சொல்லிட்டு இருக்காருன்னு பார்த்தா கடைசி போடாதான் தெரியுது. இது அளவஸ்டிங்களோட கடைசி எங்களே ஃபீல் பண்ணி நாங்களே ஸ்டேஷன் போயிட்டு லட்சுமியை காணும் சார் கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு கொண்டு வந்தாங்க. அந்த அளவுக்கு சூப்பரா இருந்தது. சார் என்னன்னா வெற்றி சாரா மாறிட்டாரு. மகாராஜா சார்னு சொல்லக்கூடாது, வெற்றி சார்னு தான் சொல்லணும். போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு நார்மலா ஒரு சைக்கோ மாதிரியும் நடிக்கணும், அதே நேரத்துல டக்குன்னு மாறணும். இந்த ஒரு விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. லாஸ்ட் நான் அழுதுட்டேன் சார். ஐயோ என்னடா இது இப்படி கொண்டு வந்துட்டாங்களே அப்படின்னு. என்ன ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் பார்க்கும்போது போய் இந்த பொருளை காடா இப்படிலாம் சண்டை போட்டுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தோணுச்சு நம்மளுக்கே. ஆனா வந்துட்டு ஒரு சைல்டு ஆபீஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்டா காட்டும் போது ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டான ரோல்ல காட்டியிருப்பாங்க. டைரக்ஷன் பண்ண விதமும் ஸ்கிரீன் பிளேயும் ரொம்ப பிடிச்சிருக்கு. சைல்டு ஆபீஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்டா காட்ட முடியுமா அப்படிங்கறது தெரியல. அளவுக்கு டிஃப்ரெண்டாவும் காட்டினாங்க. அதே நேரத்துல அந்த வில்லனோட கேரக்டர் இருக்கட்டும், பொண்ணு ஒண்ணு நடிச்சிருக்கோம். ஆக்சுவலி விஜய் சேதுபதி ஒரு பொண்ணுங்களை வந்து இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஜெயிச்சாதான் நீங்க நினைச்சுக்கிறீங்க கிடையாது. நாங்க இதுல இருந்து ஈஸியா மீண்டு வந்துருவோம். ஆனா நீங்க வந்து தோத்துட்டீங்க. நாங்க மீண்டு வந்துட்டா நீங்க தோத்ததான அர்த்தம். லட்சுமியை காணும்னு சொன்ன விஷயம், இடையில ஒரு பொருளை காணும்னு சொன்ன விஷயம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது. கடைசி கிளைமேக்ஸ்ல தான் அந்த ஒரு ஃபீல் கொடுக்கும். முன்னாடி நடந்த கதையை இப்ப நடந்த மாதிரி ஒரு ரீவெண்ட் பண்ணுவாங்க. அந்த இடத்துல அவரோட ஆக்டிங் தான் பயங்கரமா இருக்கும். சிங்கம்புலி சாரோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உண்மையா நம்ம இது வரைக்கும் காமெடியா 5 பைசா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பாத்திருப்போம். இல்லனா கொண்டுட்டு வந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்ப சார் சிங்கம்புலி சாரோட சண்டை காட்சி எல்லாம் பயங்கரமா இருக்கு. நார்மலாவே அவரோட நடிப்பே யதார்த்தமான அந்த யதார்த்தமான நடிப்பையும் காமிச்சிருப்பாரு, ஒரு ஹீரோயிசமும் காமிச்சிருப்பாரு. அதே நேரத்தாவா பயங்கரமா பண்ணிருப்பாங்க.
ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்காரு பாய்ஸ் மணிகண்டன். உண்மையிலே நல்லா நடிப்பு. அவரோட ஆக்டிங் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. முன்னாடி பழைய படத்துல இருக்கிற மாதிரி எல்லாம் இல்ல, ரொம்ப டிஃப்ரெண்டாவும் காமிச்சிருந்தாங்க. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அந்த பொண்ணு விஜய் சேதுபதி சாரோட ஆக்டிங் தான். சிங்கம்புலி சாரோட டிஃப்ரெண்டான வில்லன் ரோல் நல்லா இருந்தது. யார் ரொம்ப நல்லா? விஜய் சேதுபதி சார் அண்ட் அந்த பொண்ணு. விஜய் சேதுபதி நடிச்சது எந்த சீன் ரொம்ப நல்லா? பொண்ணை வந்து கடைசியா கிளைமேக்ஸ் முடிச்சு கீழே இறங்கி கூட்டிட்டு வர்றது, நீ பார்க்க வேணாம்னு சொன்னது. ஏன்னா அவளை பாக்குறதுக்காண்டி அவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாரு. அவர் பார்க்க வேணாம்னு சொன்ன அந்த ஒரு விஷயம் ஸ்டாப்ல வந்து கொஞ்சம் ஸ்லோவா போன மாதிரி இருந்தது. இல்ல ஹீரோயினே இல்லங்க, அந்த பொண்ணு தாங்க ஹீரோயின். உண்மையா சொல்லணும், அந்த பொண்ணு தான் ஹீரோயின். காட்டும் போது வில்லனை காட்டும் போது பயங்கரமா காட்டியிருப்பாங்க. பொண்ணுக்கு அப்பாவா இருந்தா எந்த அளவுக்கு காட்ட முடியுமோ அதெல்லாம் காட்டியிருந்த விஷயம் அதெல்லாம் நல்லா இருக்கும். 3 டிஃபரெண்ட் ரோல் காமிச்சிருப்பாங்க. ஒண்ணு பொண்ணு சொன்னா என்ன வேணாலும் நடக்கும் பண்ணுவேங்கிற ஒரு அப்பா இருக்கும். தீய வழியில போறதுக்கு வழிவகுக்கிற ஒரு விஷயம் சொன்னா என்ன வேணாலும் பண்ணுவேங்கிற அப்பா இருக்கும். படம் விஜய் சேதுபதிக்கு 50 படம் பயங்கரமா மாசா பண்ணி என்னமோ பண்ண போறா அப்படின்னு நினைச்சு வந்தோம். வழக்கம் போது அப்படியே போயிட்டு இருந்துச்சு. இன்டர்வல் பின்னாடி 49 படத்துல நடிக்காத ஒரு நடிப்பை வந்து இன்டர்வல் பின்னாடி பண்ணிருக்காங்க. படம் சூப்பரா இருக்கு. ஃபேமிலியா வந்து பார்க்கலாம், என்ஜாய் பண்ணி படம் பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்கிரீன் பிளே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேக்கா இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல அதெல்லாம் கரெக்ட் பண்ணிருக்காங்க. எமோஷன் அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஏன் லேக்குன்னா ஒரு குப்பத்தொட்டியை தேடி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த பேரு லட்சுமின்னு சொல்றாங்க. அந்த லட்சுமி ரிப்பீட்டட் வந்துகிட்டே இருக்கு இன்டர்வல் வர. அதனால கொஞ்சம் போர் அடிச்சது. இன்டர்வல் பண்ணி அந்த லட்சுமி யாருன்னு சொல்லிட்டு ரிவீல் பண்றாங்க. இப்ப லட்சுமி அருமையா பண்ணி சூப்பரா முடிச்சிருக்காங்க. அந்த படத்துல 2வது படத்துல வந்து ஃபர்ஸ்ட் படத்துல கிடைக்காத நேம், ஃபர்ஸ்ட் படத்தே நல்ல நேம் டைரக்டருக்கு. 2வது படம் வந்து அவருக்கு கமர்ஷியலா ஹிட். ஹீரோ நடிச்சிட்டு இருந்த ஒரு ஆள் திடீர்னு பார்த்தா வில்லனா போய் சின்ன ரோல் எல்லாம் கதை கேட்கும் போதே சரி, அவர் ஹீரோவா கேட்கறது இல்ல, கதைக்கான நாயகனா தான் அவர் நடிச்சிட்டு இருக்காரு. எப்பவுமே நான் ஹீரோ, எனக்கு இந்த சீன் வைங்க அந்த சீன் எல்லாம் கதைக்கு இந்த கதாபாத்திரம் பொருத்தமா இருக்கும். அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி நடிச்சதுனால உண்மையிலே வரவேற்கிற மாதிரி இருக்குது. கதை கேட்கும் போது இது இந்த அப்பாவுக்கு இப்படிதான் நம்ம பண்ண போறோம்ன்றத தெளிவா பண்ணிருக்காப்ல. அவர் வந்து தெளிவா தான் இருக்காரு. வந்து நம்ம வந்து அவர் பெரிய ஹீரோவா இருக்காரு, இது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்போர்ட் பண்றோம். அவர் வந்து மாற மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். மாறாம இருந்தாலும் நல்ல நம்மளுக்கு நடிப்பு இல்ல. அவருடைய ஃபர்ஸ்ட் டாப் 5ல எடுத்தீங்கன்னா இந்த படம் உள்ள டச் பண்ற விஷயம் எதிர்க்கு அந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க. RR வந்து படத்துக்கு பெரிய பிளஸ் பாயிண்ட். வந்து செம ரோல் பண்ணிருக்காங்க. மணிகண்டனுக்கு வந்து ஆக்சுவலி இதுல நல்ல போர்ஷன் இது. இவர்தான் கம்பேக் கொடுக்க போறான்னு நினைக்கும் போது அவரை டாமினேட் பண்றாரு அனுராக் காஷ்யப். அவர் இருந்ததுனால மணிகண்டன் நம்ம இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறீங்க, மணிகண்டன் வந்து செம ரோல் பண்ணிருக்காப்ல. அருமையான ரோலே, பார்த்தாவே பயம் வருது. அந்த அளவுக்கு ஒரு கண்டிப்பா வெளியில வந்துடுவாப்ல, நல்லா வந்துடுவாப்ல, கண்டிப்பா வந்துடுவாப்ல. அவர் கொஞ்சம் ஆட்டிடியூட்னா குறைச்சிட்டாருன்னா கண்டிப்பா வரலாம். இந்த சீன் அவனும் பண்ண முடியாது. விஜய் சேதுபதி வந்து மகளோட சேர்ந்து ஒரு ஆக்டிங் பண்ணிருப்பாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு உண்மை தெரிய வரும்போது அவருடைய ரியாக்ஷன் இருக்கு இல்லையா, இதுவரை பார்த்த விஜய் சேதுபதியே கிடையாது. வேற மாதிரி இருக்கு, வேற மாதிரி முரட அந்த கண்ணுதான் நடிக்குது. லாங்குவேஜ் அதே மாதிரியே அப்படியே நடந்து வர்றது எல்லாமே அப்படி. கண்ணு நம்மளுக்கு ஒரு க்ளோஸ் அப்ல ஒரு ஐ ஷாட் வச்சிருக்காங்க, கண்ணுக்குள்ளே நிக்கிறாப்ல, அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. படத்தை பத்தி சொல்லணும்னா இந்த படம் நிஜமாலே நல்ல ஒரு படம் தான். ஒரு நல்ல மஸ்ட் வாட்சபிள் மூவி தான். ஒரு விஜய் சேதுபதி சாருக்கு ஒரு கம்பேக் இருக்கும்னு நம்புறேன். இந்த படத்துல நல்ல ஒரு எமோஷனல் அண்ட் ஒரு டிராமா அண்ட் ஆக்ஷன் எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் இருந்துச்சு இந்த படம். நல்ல ஒரு எமோஷனலா ஒரு சென்டிமெண்டான மூவியா தான் இருந்துச்சு. சோ இந்த படத்தை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. கீழன் சாமிநாதன் டைரக்ஷன்ல பயங்கரமா அவர் அந்த சோஷியல் மெசேஜ் அவர் அழகா இந்த படத்துல வெளிக்கொண்டு வந்திருக்காரு. சூப்பரா சொல்லியிருக்காரு இந்த மெசேஜ். அதனால இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த படத்துல நிறைய ட்விஸ்ட் எல்லாம் வருது. சோ அதையும் நீங்க மிஸ் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் லாக்னு இந்த படத்துல எதுவுமே இல்ல. லாக்லாம் இந்த படத்துல அவ்வளவா இல்ல. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா எங்கேஜிங்கா தான் போச்சு படம். நல்லா சூப்பரா தான் போச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃபும் நல்லா சூப்பரா வந்துச்சு. இன்டர்வல் பிளாக்ஸ் எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. செகண்ட் ஆஃபும் அதே சமயத்துல நல்லா இருந்துச்சு. ஒரு பாசிட்டிவான எண்டிங் தான் இந்த படத்துல கொடுத்திருக்காங்க. சோ அதனால இந்த படம் வந்து எமோஷனல் ஆகும். இப்ப நீங்க ஒரு நல்ல ஒரு எமோஷனல் படம் நீங்க பாக்கணும், எமோஷன் ஆக்ஷன் மிக்ஸ் பண்ணி நீங்க பாக்கணும்னா இந்த படத்தை நீங்க பாக்கலாம். நல்ல படம் தான் இது. எல்லா ஆடியன்ஸும் பார்க்க வேண்டிய படம் தான். அதை பத்தி சொல்லணும்னா இப்ப வந்து விஜய் சேதுபதி சார் கிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னா, நம்ம ஒரு படத்துல என்ன ரோல் நம்ம கொடுத்தாலும் அவருடைய முழு ஈடுபாட்டோட அவர் நடிக்கிறாரு. சோ அந்த விதத்துல அவரை நம்ம பாராட்டக்கூடிய விஷயம் தான் அது. சோ இந்த மாதிரி ரோல் தான் நடிப்பேன், இந்த மாதிரி ரோல் தான் நடிப்பேன், அவர் ஈகோ பார்க்காம அவர் எந்த ரோல் கொடுத்தாலும் அவர் டீசென்டா பண்ணி அவரை நல்ல மக்கள் மனசுல அவர் நல்ல இடம் பிடிக்கிறாரு. அது ஒரு மிகப்பெரிய விஷயம். அந்த விதத்துல அவர் சப்போர்ட்டிங் ரோல் நடிச்சாலும் அவர் நல்லா தான் நடிக்கிறாரு. இந்த ஹீரோவா நடிச்சாலும் அவர் நல்லா தான் நடிக்கிறாரு. சோ அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா